பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் அதிகாரங்கள் 17 முதல் 19 அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வவல்லமை தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 17வது அதிகாரத்திலே அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்று சொல்லி கேட்டதற்கு கர்த்தர், கடுகளவு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால் நீங்கள் இந்த காட்டத்தி மரத்தை நோக்கி வேரோடே பிடுங்குண்டு கடலிலே நடப்படுவாயாக என்று சொல்ல அது உங்களுக்கு கீழ்ப்படியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த மகிமை உண்டாவதாக. விசுவாசம் மிக முக்கியமானதாய் இருக்கிறது. அது கடுகளவு இருந்தாலும் கடுகு செலுத்தாலும் காரம் சிறுக்காது என்று சொல்லுவார்கள். அளவு சிறியதாக இருந்தாலும் அது வீரியம் தன்மை அதிகம். அதே விதமாக விசுவாசத்தின் வீரியத்தன்மை அதிகமாக இருக்க வேண்டும். சிறிதாக இருந்தாலும் ஆண்டவர் அதிகமான விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து 10 குஷ்டரோகிகள் சுகமாவதையும் ஒரே ஒரு மனிதன் மாத்திரம் வந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினதையும் கண்டு இயேசு கிறிஸ்துவானவர், சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? இந்த அந்நியனை தவிர மற்றொருவரும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி அங்கலாய்க்கிறதை குறித்து பார்க்கிறோம். நீ எழுந்து போ, உன் விசுவாசம் நீ ரட்சித்தது என்று சொல்லி ரட்சிப்பின் ஆசீர்வாதத்தை அங்கே அந்த மனிதனுக்கு கட்டளையிடுகிறார். நாம் நன்றியோடு ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க கடமைப்பட்டு நமது வாழ்க்கையிலே கர்த்தர் செய்த எல்லா நன்மையான காரியங்களுக்காய் ஸ்தோத்திரம் செலுத்தும் பொழுது நமது விசுவாசம் நம்மை ரட்சிக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து ஆண்டவருடைய தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று பரிசேயர்கள் கேட்டதற்கு அவர்தாமே பிரதியுத்தரமாக, தேவனுடைய ராஜ்யம் பிரதேசியமாக வராது, இங்கே என்றும் அது அங்கே என்றும் சொல்லப்படுவதற்கு ஏதுவிராது. இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு வந்திருக்கிறதே என்று ஆண்டவர் சொல்கிறதை குறித்து பார்க்கிறோம். ஆனால் கடைசி நாட்கள் எப்போது சம்பவிக்கும் என்று சொல்லி, நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரின் நாட்களில் நடக்கும் என்று சொல்லி, லோத்தின் நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும் என்று சொல்லி ஆண்டவர் அந்த காலங்களை குறிப்பிட்டு சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. ஆனாலும் லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். தன் ஜீவனை ரட்சிக்க வகை தேடுகிறவன் எழுந்து போவான், எழுந்து போகிறவன் அதை உயிர்ப்பித்துக் கொள்வான் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் லோத்துவின் மனைவி நிர்பந்தமான தவற்றை சுற்றி காட்டி ஆண்டவர் சொல்லுகிறார். திரும்பி பார்க்கக்கூடாது. உலகத்தின் காரியங்களுக்காய், உலகத்தின் ஆசாபாசங்களுக்காய் நாம் திரும்பி பார்க்கக்கூடாது. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்தவர்களாய், கலைக்கு மீது கை வைத்தவர்கள் முன்னோக்கி செல்ல வேண்டும் என்பதை இந்த வசனங்கள் நமக்கு உணர்த்துகிறது. 18வது அதிகாரத்திலே விடாமுயற்சியுள்ள ஒரு உதவியின் உவமையை ஆண்டவர் சொல்லி, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதற்காக அடிக்கடி ஒரு விதவை ஒரு நியாயாதிபதியில் போய் கேட்டபோது, இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடினால் இவள் அடிக்கடி வந்து என்னை தொந்தரவு செய்யாதபடிக்கு உடனடியாக நியாயம் செய்வேன் என்று சொல்லி அங்கே சனக்குள் சொல்லி கொண்டதை குறித்து பார்க்கிறோம். தேவனும் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களாய் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் விஷயத்தில் நீடிய பொறுமையில் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ என்று ஆண்டவர் ஒரு கேள்வி வைக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து ஆயக்காரன் பரிசேயன் அவருடைய உவமையை பார்க்கிறோம்.
ஜெபம் பண்ணும்படி 2 மனுஷர் போகும்போது பரிசேயன் தேவ சமூகத்தில் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், உபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரைப் போலவும் தாயக்காரனைப் போலவும் இல்லாதால் ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லி தனது உபவாசத்தை தனது தசமபாக காணிக்கைகள் எல்லாம் சொல்லி ஜபிக்கிறார். ஆனால் ஆயக்காரனோ தூரத்தில் நின்று கண்களை வானத்துக்கு எடுக்க துணியாமல் மார்பில் அடித்து கொண்டு, தேவனே, பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி அந்த மனிதன் நீதிமானாக்கப்பட்டான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. தொடர்ந்து சிறு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதையும், ஐஸ்வர்யமான ஒரு மனிதன் வந்து நித்திய ஜீவனை சொந்தத்துக்குள்ளே என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட பொழுது, உனக்கு உள்ளதெல்லாம் விட்டு தரித்திரக்கோடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும் என்று ஆண்டவர் சொன்னார். உலகத்திலும் அதில் உள்ளவைகளிலும் அன்பு கூறக்கூடாது, அதில் பற்ற இதுமாதிரி வைக்கக்கூடாது என்பதை ஆண்டவர் தெளிவுபடுத்துகிறார். ஆண்டவராகிய கிறிஸ்துவானவர் தனது மரணத்தை முன்னறிவிக்கிறார். கண் தெரியாத ஒரு மனிதனை சுகமாக்குகிறார். 19ஆம் அதிகாரத்திலே ஆயக்காரனுக்கு தலைவனாக சகேயு ஆண்டவரை பார்க்கும்படியாக காட்டத்தி மரத்தில் ஏறி தனது வீட்டுக்கு ஆண்டவரை கூட்டி கொண்டு போய் அங்கே ரட்சிக்கப்படுவதான ஒரு காரியத்தை குறித்தும் பார்க்கிறோம். 10 ராத்தல் பற்றிய உவமையும் ஆண்டவர் சொல்லுகிறார். தொடர்ந்து ஆண்டவர் எருசலேமிலே ஓசானா கீதத்தோடு வெற்றியோடு உள்ளே பிரவேசிக்கிற காரியத்தையும், எருசலேமை நோக்கி பார்த்து எருசலேமை என்று சொல்லி ஆண்டவர் அதற்காக வருத்தப்படுகிற காரியத்தையும் பார்க்கிறோம். உன்னை சந்திக்கும் காலத்தினை அறியாமல் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னை முன்னிடத்தில் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் கல் மேல் கல்லிராதபடி செய்யும் நாட்கள் வரும் என்று ஆண்டவர் எச்சரிக்கிறார். அந்த வசனங்களை எல்லாம் தியானிக்கும் போது சர்வ தேவன் நமக்கு மகிமையான ஆசீர்வாதங்களை அருளி செய்வாராக. பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமீன், ஆமீன்.